மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா இப்போ 1500 உயர்த்த போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பையும் அறிவிச்சிட்டாரு. தேர்தல் அறிக்கையிலையும் அது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காப்புல. 1,30,00,000 பேருக்கு 2026க்கு அப்புறமேட்டு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் உயரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. அது வரவேற்கத்தக்கது தான். 1000 ரூபான்றதே பெரிய காசு தான். ஆனால் 1500 ரூபாய் ஏற்றி கொடுக்குறது ஓகே தான். ஆனால் இருக்கிறவனுக்கு காசோடைய அருமை தெரியாது. திமுக ஆட்சியில் மகளிருக்காக நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காப்புல. மகளிர் முன்னேற்றம் தான் அடைஞ்சிருக்காங்களே கோசம் பின்னடைவு கிடையாது, முன்னோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அது ஆனால் முக்கியமாக மாணவர்களுக்காக நிறைய திட்டத்தை அறிவிச்சிருக்காப்புல தளபதி ஸ்டாலின் அவர்கள். பார்த்தீங்கன்னா இருக்கிறவனுக்கு தெரியாது 1000 ரூபாவுடைய மதிப்பு, இல்லாதவனுக்கு தான் தெரியும் அந்த 1000 ரூபாவோட மதிப்புனான்ட்டு. எங்களுடைய வரி பணத்தை எங்களுக்கு தான் தராங்க, இல்லைன்னா சொல்லவே இல்லையே. இப்போ உங்களுடைய வரி பணத்தை தூக்கி எங்களுக்காக தராங்க இல்லை. வரி பணத்தை அதை கரெக்டான ஒரு வழிமுறையில் எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுக்காக அரும்பாடுபட்டு இருக்காரு தளபதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் சொல்கிறாப்புல மகளிர் முன்னேறவே இல்லைன்னு சொல்லிட்டு, முன்னேறலன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுப்பா, வெளியில் வந்து கேட்டுப்பார். கிராமப்புறங்கள்லேயும் சரி, ஹவுசிங் போர்டு, இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையுமே கேட்டுப்பார். ஏதாவது ஒரு 2% இல்லை 3%, அதுவும் மாற்று கட்சிகளில் இருந்து கேட்டால் தெரியாது. மக்களில் கிட்டே எல்லார்கிட்டையுமே கேட்டு பாருங்க, தெளிவாக சொல்லுவாங்க அந்த மகளிர் உரிமை தொகை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ அது பயனடையுதுன்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன கிடக்குது? BMW காரில் அப்படியே சும்மா சல்லுன்னு வருவேன், எல்லாத்தையும் பேசுவேன், டப்புன்னு முடிப்பேன், சரி ஓகே கூட்டணிக்கு அறிவிச்சாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் இங்கே கிடையாது. அதை களத்தில் நின்று போராடி மக்களுக்காக நிற்கிறவர் தான் தலைவர்.